சாணான். இது உடலுக்கான பெயர் அல்ல, உயிருக்கான பெயர். வல்ல சிவன் கொடுத்த பெயர் சாணான். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. ஐயா சமீப காலமா யூடியூப்ல ஒரு வீடியோ வருது. ஆமா ஐயா, நானும் பார்த்தேன். இந்த கோபாலன்னு சொல்லிக்கிட்டு அவர் ஒரு ஏடு வாசிப்புக்காரர், நல்ல ஒரு பாடகர், இளம் வயது. அவர் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தாரு. சரியா? ஆமா. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க ஐயா? அதுல நம்ம பிரபல பாட்டுக்காரர், அதாவது சிவச்சந்திரன் ஆமா ஆமா ஐயா, ஆமா ஆமா, ஒரு சில பதிவுகள் போட்டிருந்தாங்க. ஐயா திரு சிவச்சந்திரன் ஐயா, ஐயானி சொன்னாக்கி வந்து யாரெல்லாம் முத்துக்கூட்டிய கடவுளாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்க வந்து ஐயானி போடலாம். நல்லா தெரிஞ்சிடுங்க. பரம்பொருளை என் பேர் கூட சேர்த்து போடக்கூடாதுல்ல ஐயா? ஆமா, போடக்கூடாது. அதனால வந்துட்டு, அதாவது என்ன சொல்லணும்னாக்கி, ஐ போட்டு, இப்ப நான் உங்களை ஐயா சொல்றது மதிப்புக்குரியவரேன்னு அர்த்தம் இல்ல, திரு போடலாம். திரு போடலாம். நான் வந்து கூடிய மட்டுக்கும் அன்பரே சொல்வேன், திரு சொல்வேன், அந்த இதான் போடுவேன். நீங்க வந்து என் பேருக்கு பின்னால ஐயா போட்டா என்ன கேவலப்படுத்துற மாதிரி. அது நம்ம தவறான. நம்ம ஐயா நாங்க என்ன தெரியுமா ஐயா? தந்தை என்று பொருள். தந்தை என்னுடைய ஆன்மாவுக்கு தந்தை. அது ஒருத்தர் மட்டும்தான். சரியா? அது ஏக இறைவன். ஆமா. இல்லைன்னா நீங்க அது சிவனை சொல்லலாம், இல்லைன்னா ஐயா நாராயணன் சொல்லலாம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஒரு மனிதனுக்கு பின்னால நீங்க ஐயானி போட்டீங்கன்னா அதோட அதை வந்து என்னன்னாகி அதை படைச்சவனே கேவலப்படுத்துற மாதிரி இருக்கும். அது ஒரு ஆமா ஆமா, நம்ம அப்படி போக வேண்டாம். ஆமா. இப்போ நான் இப்போ உங்களை ஐயானி சொல்றேன்னா மதிப்புக்குரியவரேன்னு அர்த்தம். ஐ போட்டு யா, அந்த அந்த வந்து ஆ ஐயா, அது வந்து இந்த வட்டார வழக்குல வந்து நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பாவை வந்து ஐயா வந்து சந்தைக்கு போயிருக்காங்க இப்படி சொல்றதை என் காதால பழக்கத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு யதார்த்த அப்பாங்கிற வார்த்தைக்கு தான் இது. இப்ப நம்ம வந்து அப்பான்னு சொல்றது, நம்ம ஆன்மாவுக்கு அப்பா யாரு? படைத்த ஏக இறைவன். அந்த படைத்த ஏக இறைவனை சிவச்சந்திரன் ஐயான்னு சொல்லும் போது அது ஏற்படுவதா இருக்கா? முடியாது. அதனால வந்து அதை நம்ம தவிர்த்துறணும். சரியா? மதிப்புக்குரியவர்னு சொல்லலாம், திரு சொல்லலாம். ஐயா சொல்லுங்கப்பா, அன்பருக்கு துணையாக இருந்திடுங்கோ, அப்படிதான் சொல்லி இருக்கு. அன்பருக்கு பக்கத்துல உள்ளவனுக்கு நீ சொல்லி துணையா இருந்தா சொல்லி இருக்கு. சொல்லுங்க ஐயாவுக்கு அப்படிங்கறது ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லையா? அதனால முற்றிலும் வந்துன்னுகிட்டு, அதாவது இது யார் சொல்லுவா தெரியுமா? முத்துக்குட்டிய முழு முதல் கடவுளா மனிதன் கடவுளானான்னு கதையை நம்புறவன் ஐயானி போட்டுக்கிடுவான், ஐயானி சொல்லிடுவான். ஆனா ஏக பரம்பொருள் ஐயானி நினைக்க வந்துட்டு வார்த்தைக்கு பின்னாலேயும் அதுலயே போட மாட்டான். அந்த பேரை பொக்கிஷமா வச்சிருப்பான். அது அவங்களுக்கு மரியாதைக்குரியது. அதை பொக்கிஷமா வச்சிருப்பான். ஆமா, மனசுக்குள்ள வச்சிருப்பான். அதை வச்சிருப்பான். சும்மா ஒரு ஆளுக்கு பின்னால இன்னாருக்கு பின்னால அப்படி போடுறதுல யார் போடுவான்னா, மனிதன் கடவுளாயிட்டான்னு ஒரு கான்செப்டை விதைப்பாங்க இல்லையா, அவங்க போடுவாங்க. ஆக நம்ம வந்து நாராயணர் வைகுண்டமான்னு நம்ம நினைக்கிறதுனால அவருக்கு பின்னால திரு போடலாம், அன்பரே போடலாம், இல்லைன்னாக்கி மதிப்புக்குரியவரேன்னு சொல்லலாம். நம்ம அன்பரேன்னு போட்டோம். நம்ம அன்பர் வந்துட்டு சொன்ன கதையை சொல்லுங்க. அவர் என்ன அந்த வீடியோ பதிவு பார்க்கும்போது சுவாமி தோப்பில் வைத்துதான் ஏடு எழுதப்பட்டதுன்னு விவரமா அத பெரிய கிளிப்பிங்ஸ் கூட நம்ம அதுல வச்சிருக்கோம். அந்த நமக்கு வாட்ஸ்அப்ல வந்தது. இந்த வேதமானதும் உதயமான நிலைமை உங்களுக்கு அறிந்தது. முதல் நாள் வாசிப்பிலே சொல்லியிருப்பார். எழுதப்பட்ட இடம் தாமரகுளம் பதின்னு ஒண்ணு. எல்லாரும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா தென்தாமரகுளம் பதின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா வரலாறுலாம் திரிக்கப்பட்டு விடும் போல தெரியும். தாமரை பதி என்பதே சாமி தொப்பு, மாற்றமில்லாத ஒரு நிலை. தாமரைகுளம் ஐயா விருந்து உண்ட சென்ற இடம், விருந்து உண்ட போன பதி தாமரைகுளம். அரிகோபாலம் பிறந்த இடம் தென்தாமரைகுளம். அதனால்தான் நான் பாடுகின்ற பொழுது அகிலம் தந்த பதிவு பாடிவிட்டேன். கெடுத்தது நான் தான். ஏன்னா அகிலம் தந்த அரிகோபாலம் பிறந்த பூமி என்பதனால் அந்த வார்த்தை போட்டு பாடினேன். அவ்வளவுதான், போர்டே போட்டார். அகிலத்திரண்டு எழுதப்பட்ட இடம் இன்றைக்கு சாமி தோப்பு, அன்றைக்கு தோப்பு பதி. அது தோப்புதான், தோப்பாக நடந்த இடம் அரிகோபாலன். அவரு என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா, சுவாமி தோப்புல வச்சுதான் ஏடு எழுதப்பட்டது. ஏடு எழுதியது யாருன்னா அரிகோபாலன். ஆமா ஆமா. அதுல ஒரு சின்ன திருத்தம், சாமி தோப்புல வச்சுதான் ஏடு திருத்தப்பட்டது. சரியா? எழுதப்பட்டதுல திருத்தப்பட்டது. அது வந்து அவருக்கு தெரியாம சொல்றாரு, திருத்தப்பட்டது. அடுத்ததுன்னு ஆறுகால்
ஐயா 6 கால் கட்டில் இருந்து கீழே, அதாவது 6 கால் கட்டில் ஐயா இருக்கும்போது இவர் கீழே இருந்து எழுதினாட்டு குறிப்பு போட்டிருக்காங்க. ஆமா ஐயா, அது 6 கால் கட்டுங்கிறது ஒரு டுபாங்கூர். அவர் வந்து இப்ப சாமி தோப்புல அரிகோபாலன் எழுதின ஏடு அவங்க கிட்ட வந்துட்டு அதே பிரதி பாதுகாப்பா வச்சிருக்காங்களா? அது கேள்விக்குறிதான் ஐயா. இல்ல, அப்ப எப்படியா 6 கால் கட்டில் இருக்கும்? அதே சந்தேகம் தான். இந்த 6 கால் கட்டில்ங்கிறது கான்செப்டே முழுக்க முழுக்க பொய்யா. இது ஐயா நல்லா தெரிஞ்சிடுங்க. 50 வருஷத்துக்கு முன்னுக்கு நாடாருடைய வீட்டுல கட்டில் இருந்து, நார் கட்டில் இருந்து, எப்படியா இருந்து 4 கால் இருந்து கீழே வந்து இது கூட கிடையாது, ஸ்டே கூட கிடையாது, சும்மா அப்படி ஒரு இதை வச்சு அவ்வளவுதான் உண்டு. இது வந்து என்னகிட்ட இவங்க மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி இப்ப அங்க என்ன வச்சிருப்பாங்க தெரியுமா? சில சில பழைய நாணயங்கள், செம்பு பாத்திரம் எல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஐயா பயன்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஷோகேஸ்ல வைப்பாங்க. அங்க வீடே கிடையாது ஐயா. அவர் அங்க தங்குனதாட்டு சரித்திரமே கிடையாது, இதே கிடையாது, அகிலத்திற்குள்ள சாட்சியே கிடையாது. இது இவங்க சில இவங்க ஜோடிக்கிறதுயா. ஐயா சாமி தோப்புல இருப்பிடம் கிடையாது, தங்கக்கூடிய இருப்பிடம் கிடையாது, கிடையாது, வீடு கிடையாது, கோயிலும் கிடையாது. பின்னாளில் தான் வந்து ஐயா இவங்க அவகாசிகள்லாம் வந்து ஒரு கேஸ் ஆரம்பத்துல போட்டிருப்பாங்க. அதுல வந்து அந்த கேஸ்ல வந்துட்டு வரோம் முத்துக்குட்டி, அவங்க முத்துக்குட்டி சமாதி தான் அவங்களுடைய எண்ணங்கள் ஃபுல்லா முத்துக்குட்டி சமாதி பதிச்ச பிறகுதான் அதுல கோயில் வந்துட்டு இது ரெக்கார்ட் ஆயிருக்கியா. இதை ஓவர்டேக் பண்ணி சிவச்சந்திரன் சொல்றாருனாகி அவர் வலுவான காரணத்தை எடுத்து பிரசன்ட் பண்ணணும். இது பெரிய விஷயம் இல்லையா, விளக்கமா சொல்லணும். ஆமா, சிவச்சந்திரன் அவர்கள் வந்து அங்க வந்து அந்த டைம்ல கோவில் இருந்ததுன்னா அந்த காரணத்தை பிரசன்ட் பண்ணணும். அவரு சொல்றாரு அங்கெல்லாம் மண்ணா கிடந்து 50 வருஷத்துக்கு ஒரு மண்ணு கிடந்தான், மாடு இருந்தான், அது மாடு வந்து சாணி போட்டான், அள்ளி போடுவாங்களாம். இதையா இது பதி இருந்தா வழிபாடு இருந்தா 170 வருஷத்துக்கு முன்னுக்கு 200 வருஷத்துக்கு முன்னுக்கு இருந்தான்னு சொல்லிட்டு நீங்க ரெக்கார்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும் ஐயா. அனுமானத்துல சொல்றது கிடையாது ஐயா. இவருக்கே சாமி தோப்பு கிடையாது ஐயா, இவருக்கே சாமி தோப்பு கிடையாது ஐயா. ஆரம்பத்துல என்ன தெரியுமா, இவரு பக்கத்து ஊரு, இவரு வந்து குடியேறின ஆளு. மக்களுடைய கிரேஸ் என்ன தெரியுமா, சாமி தோப்புன்னு இருந்தாக்கி இவருக்கு பிசினஸ் நடக்கும். அதுக்காண்டி இவர் இடம் பெயர்ந்து இங்க இடத்த வாங்கி முதல்ல அப்படி வாடகைக்கு இருந்து இடம் வாங்கி ஒரு மியூசிக்கல் கடை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலயே விலாசத்தை போட்டுட்டு அப்படி அதுல சீட்டிங் ஆன ஆள் தானே தவிர இவருக்கே சாமி தோப்பு பூர்வீகம் கிடையாது. சரி, அடுத்தது கடையாக வந்து இதுல என்ன தெரியுமா, 6 கால் கட்டிலே ஒரு ஃப்ராடு தானம், ஒரு பொய்யான ஒரு ஒரு என்னது ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட சொல்லப்பட்ட ஒண்ணு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதுக்கு அடுத்து அது கீழே இருந்து எழுதினாரு ஐயா. அரிகோபாலன் சீடர் எத்தனை வயசுல வந்து எழுதினாருன்னு நீங்க வந்து சொல்ல முடியுமா ஐயா? எத்தனை வயசுல வந்து இந்த ஏடை எழுதினாரு சொல்ல முடியுமா? அடுத்தது வாங்க ஐயா. அடுத்த கேள்வி என்ன, கடைசி காலத்தில் ஐயா வைகுண்ட லோகம் போகும்போது அரிகோபால சீசர் அழுது கொண்டே இருந்ததான்னு சொல்றாரு. ஐயா இவரு மட்டும் இல்லையா, பால ஜனாதிபதி கூட அவர்கள் கூட என்ன செஞ்சிருப்பாருனாக்கி ஒரு பதிவுல வந்துட்டு அழகா சொல்லியிருப்பாரு. கடைசி காலத்துல இவர் அழுதுகிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயா வந்துட்டு அவரை கண்டிச்சு வெளியே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. இது சொன்னவங்க எத்தனை வயசுல இருந்து எத்தனை வயசு வரைக்கும் அவர் உயிர் வாழ்ந்தார், எத்தனை வயசுல இருந்து எத்தனை வயசு வரைக்கும் அவர் ஏடு எழுதினாருங்கிற விலாசத்தை சொல்ல முடியுமா ஐயா? குறிப்பு அடிப்படை சொல்லணும் இல்லையா? சொல்லணும் இல்லையா? இது ஏதோ வந்து இவரு வந்து அடுத்தது வாங்க ஐயா. அடுத்தது ஐயாவளியில ஒரு பெரிய குண்டதையும் போட்டுட்டாரு. அரிகோபாலர் 2 ஏடு எழுதினார். இது எப்படி ஐயா தெரியல. ஒண்ணு சாமி தோப்பு ஏடு, ஒண்ணு பாஞ்சால குறிச்சி ஏடுன்னு சிவச்சந்திரன் அவர்கள் ஐயா நம்ம விவேகானந்தன் அவர்கள் வந்து இது ஒரு ஆய்வு பண்ணி ஒரு நூலா போட்டிருந்தாங்க. பாஞ்சால குறிச்சியில வந்துட்டு கோயிலே கிடையாது, நாடார்களே கிடையாதுன்னு சொல்லிட்டு நூல் சாட்சி. பாஞ்சால குறிச்சியில கோயிலும் கிடையாது, என்னது கிடையாது, நாடார்களும் கிடையாது. அப்படியே ஒரு கருத்து. ஆமா ஆமா, பக்கத்துல தள்ளி போய் தான் ஒரு தாங்கல் இருக்குதே சொல்லியிருக்காரே தவிர பாஞ்சால குறிச்சியில கிடையவே கிடையாது. பல ஊருக்கு பாட்டு போட போற இவருக்கு வந்து உண்மை தெரியாட்டாங்க. நம்ம அவர் வந்து என்ன செய்யணும், அவர் தெரிஞ்சுக்கணும். சரியா? சாமி தோப்புல வந்துட்டு எழுதியிருக்காருன்னு இவரு சொல்றாரு. நம்ம என்ன சொல்றோம்னாக்கி சாமி தோப்பில் திருத்தப்பட்டது. ஆமா ஆமா ஆமா. அடுத்தது வாங்க. அடுத்தது இவர் ஒரு பாட்டு பாடி இருக்கிறதா சொல்றாரு. நான் ஏடு தந்த பதி தென் தாமரை குளம் என்று பாடிவிட்டேன், அதுக்கு போர்டு போட்டு விட்டார்கள், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அது தோப்பு பதிய பாட வேண்டியது தென் தாமரை குளம் பாடிட்டேன். ஐயா இவருக்கு ஒரு 57-58 வயசு இருக்கும். அதுக்கு முன்னுக்கு வந்துட்டு உள்ளவங்க எல்லாம் வந்துட்டு அத
அந்த கோயில இருந்து என்ன பண்ணிருக்காங்க, சாமி தோப்புக்கு வந்து 7 நாள் வாசிக்கக்கூடிய நேரத்துல கொடுத்துருக்காங்க. தென் தாமரை குளத்துல வந்து 7 நாள் வந்துட்டு 7 வாசிப்பு முடிஞ்ச பிறகு வந்து நிப்பாட்டிடுவாங்க. சாமி தோப்புல 17 நாள் நிறைவு பெற்ற பின்பு அதுக்கு பின்புதான் இங்க கொண்டுட்டு வந்து இங்க வந்து வாசிப்பாங்க. ஆரம்ப காலகட்டத்துல எப்படி இருந்தனாக்கி அந்த ஒரு ஏடு இருக்கும் போது ஏடு தென் தாமரை குளத்துல இருந்துதான் வாசிச்சுட்டு 7 நாள் நிப்பாட்டிக்கிட்டு சாமி தோப்புக்கு 17 நாளைக்கு இந்த ஏடை கொடுத்து விடுவாங்க. 2வது பின்னாடி வந்த பின்புதான் என்ன நடக்கும், இவங்க வந்துட்டு தொடர்ந்து வாசிப்பாங்க. ஐயா திரு சிவச்சந்திரன் அவர்களே, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? கண்டிப்பா நீங்க விளக்கம் சொல்லணும். சொல்லட்டா நீங்க மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு கருத்தை விதைத்தீர்கள் என்ற ஒரு அவச்சொல் வரும். சரியா? அடுத்தது ஐயா, அது சுவாமி தோப்புல மாடு கொட்டகை இருந்தது, அது ஆமா 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 அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் தேவையில்லாத. அடுத்தது ராசையா என்ற ஒரு அன்பருக்கு பல உண்மைகள் தெரியும். ஆமா, அதையும் சொல்லியிருந்தாரு. ராசியாவுக்கு தெரியும், எனக்கும் தெரியும், எனக்கு பல உண்மைகள் தெரியும். அடுத்தது, ஆனால் சொல்ல மாட்டோம். ஆனா இவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? எனக்கு தெரியாது. ஆனா நாங்க சொல்ல மாட்டோம், ஒரு இடத்துலயும் சொல்ல மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு தெரியாது. அடுத்தது அதுல இன்னொரு கேள்வி சொல்லியா, அவரு 57 வயசு ஆகுதான். இப்போ 10 வயசுல இருந்து ஒரு கிட்டத்தட்ட 10 வயசுல இருந்தே அவர் ஏடு வாசிக்காருன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிருக்காரு. அப்ப யாரோ அவதாரம் கேட்டாக்கி சொல்ல மாட்டோம், ஏன்னு கேட்டா தெரியாது. இது என்னையா இது? ஐயா, நான் இத சில கருத்துக்களை சொல்லணும் ஐயா. இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்க போறாங்க கிறிஸ்தவர்கள் மிஷினரி மூலமாக. நல்லா கேட்டுடுங்க. அவங்க இயேசுநாதர் வந்து மரித்து உயிர் பிறந்த கதையை சொல்லாமல் சுவிசேஷம் அறிவிக்க முடியுமா? முடியாது. ஒரு குறிப்பு சுவிசேஷம் ஒரு இறை செய்தியா? ஆமா, இறை செய்தி. அதை சொல்ல முடியுமா? முடியாது. ஐயாவளியில இவர் பரப்புறேன்னு சொன்னாக்கி அவதாரம் சொல்லாம இந்த ஐயாவளியை பரப்ப முடியுமா? நீங்களே சொல்லணும் ஐயா. முடியவே முடியும். இப்போ இவர் அப்படி பரப்பி இருந்தேன்னு சொன்னாக்கி இவர்கிட்ட அவதார செய்தி கேட்டவங்க எல்லாம் கீழே வந்து பதிவு பண்ணுங்க. திரு சிவச்சந்திரன் அவர்கள் அவதார செய்தி எங்களுக்கு சொல்லி தந்தார், நாங்கள் ஐயாவை அறிந்து கொண்டோம், எனவே இதுதான் அதுன்னு சொல்லி பதிவு பண்ணுங்க. ஒரு 100 பேர் பதிவு பண்ணிட்டாங்கன்னா அது நம்ம ஒத்துக்கலாம். ஐயா இவர் வந்து ஐயாவிலேயே வந்துட்டு பரப்புனார். நீ ஐயா, நெல்லை மாவட்டத்துல வந்து வாகைப்பதினு ஒரு பதிவு உண்டு. வாகனம் வந்துட்டு ஆடும், வாகனம் கணக்கு சொல்லும். ஆமா ஆமா, நானும் அது கேட்டு என்ன இது மேஜிக் ஆடுறாங்களான்னு ஒரு இது. ஆனா உண்மையா நடந்தா சொல்றாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஐயனார் குளம்னு ஒரு இடம் உண்டு, அங்கேயும் வாகனம் ஆடும். அதுதான் சொல்லும். அங்க யாரும் அங்க பிரச்சனைக்கு வேண்டி போலீஸ் ஸ்டேஷன் போக மாட்டாங்க. இந்த வாகனத்துக்கு முன்னால இருந்து அது என்ன சொல்லுதோ அதுதான் இறுதி தீர்ப்பு, நடு தீர்ப்பு மாதிரி. இப்ப இந்த வாகைக்குள மக்களும் ஐயனார் குளம் மக்களும் இந்த வாகனம் ஆடி ஐயாவளிக்குள்ள வந்தாங்களா, இந்த திரு சிவச்சந்திரன்கள் அவர்கள் பாட்டு பாடுறதை கேட்டு ஐயாவளிக்குள்ள வந்தாங்களா? ஐயா அன்பர்களே பதிவு போடுங்க ஐயா. இதெல்லாம் கேட்டு. ஆமா, ஆக ஐயாவளி வளர்ந்ததே கணக்கு சொல்லிதான். சின்ன ஓலை குடிசையா இருக்கும், அங்கேயும் அவர் வந்துட்டு ஒரு மக்கள் மூலமா கணக்கு போடுவாரு. மக்கா உன் மாடு அந்த இடத்துல இருக்கு, நீ காணாம வந்திருக்கான்னு சொல்லுவாரு. ஆமா, காண்டம் படிப்பாங்க. இப்படி சொல்லி வளர்க்கப்பட்டதுதான் ஐயாவளியே தவிர சும்மா வந்துட்டு இவரு அது வந்து தவறான கருத்து, தவறான விதைத்தல். எந்த ஒரு சப்ஜெக்டும் தனக்கு தெரியாது, 4 பாட்டு படிச்சேன், நான் ஐயாவளி வளர்த்தேன்னு சொல்றது மிகப்பெரிய பேத்தல், மிகப்பெரிய முட்டாள்தனமான அது ஒரு கருத்தே தவிர அது உண்மை கிடையாது. நான் படிச்சேன்னு சொல்லலாம், சாட்டு நீட்டோலை பத்திரம் திங்கள் பதம் படிச்சேன் அது சொல்லலாம். ஆனா அதனால வளர்ந்தேன்னு சொல்றதுக்கு எந்தவித ரைட்டும் கிடையாது. படிச்சாரு, பாடினாரு, சம்பாதிச்சாரு, எல்லாம் பார்த்துக்கிட்டாரு, எல்லாம் பார்த்தாரு. அதனால வளர்த்தேன்னு சொன்னா இப்ப கணக்கு சொன்னவரு ஐயா ஓலை குடிசையில இருந்து கணக்கு சொல்லவர் என்ன செஞ்சாரு? ஐயாவிலேயே வளர்க்கலையா? சென்னையில ஐயா அந்த மணலி அப்படிதான் தண்ணிக்குள்ள இருந்து அப்படியே கணக்கெல்லாம் சொல்லிதான் அது அப்படியே. ஐயா நான் இன்னைக்கு ஒரு ஐயாவுக்கு ஒரு கோயிலுக்கு போனேன். 100 வருஷத்துக்கு முன்னுக்கு தண்ணி எடுத்துட்டு வருவாங்களா ஐயா, பைசா கிடையாது விளக்கு வைக்க. தண்ணி ஒரு கோயில இருந்து என்ன ஒரு சுனையில இருந்து எடுத்துட்டு வந்து போட்டு ஒரு திரிய கொளுத்தி வைப்பாங்களா, எரியுமா? அப்ப அப்படி வளர்த்தது வந்து இந்த ஆள் பாட்டு பாடி ஐயா வளர்ந்து நல்லா தெரிஞ்சிடுங்க. இது ஏக இறைவனுடைய அருள் முட்டாள்தனமான கான்செப்ட் ஐயா. இந்த ஆள் பாடிதான் வந்துட்டு ஐயாவுடைய வளர்ந்தேனே நான் சொன்னாலும் கொஞ்சம் பொருந்த சொல்லணும் இல்லையா ஐயா?
அவதார கதையை சொல்லி வளர்த்தாக்கி சரி சொல்லலாம் பரப்புனாங்கிறது மனசுல. இது ஐயா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அற்புதமும் அதிசயமும் காட்டி, ஒவ்வொரு இடத்துலயும் வேலை வாய்ப்பு, கார் வாங்குறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் காட்டி, நோய் நொடி நொம்பலங்கள் எல்லாமே மண்ணுந்தீரால தீர்த்து 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 சின்ன சின்ன மக்களை பெருசா பெருத்து கோத்து மாலையாட்டு வச்சிருக்காரு. அதுல போய் இந்த ஆள் உரிமை கொண்டாடலாம் ஐயா, நான் தான் எல்லாத்தையும் கோர்த்தேன்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கு ஐயா. இவரு ஐயாக பேர சொல்லி கொஞ்சம் பைசா சம்பாதிச்சாரு ஐயா. அதுதான் 100%. எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஐயா. ஒண்ணு நல்லா தெரிஞ்சிடுங்க ஐயா, ஐயா வெளியில கூடாத ஒரு சம்பவம் என்ன தெரியுமா ஐயா? புரோக்கரேஜ். உங்களுக்கு பிரச்சனைனா நீங்க தான் ஐயாட்ட கேட்கணும். நீ நல்லா தெரிஞ்சிடுங்க, உங்களுக்கு பிரச்சனைனா யாரு கேட்கணும்? நம்ம நேரடியா இறைவன் கேட்கணும். நான் அவர் என்ன தெரியுமா செய்வாரு? உங்களுக்கு பிள்ளை இல்லையா, ஏன்ட்ட வாங்க, நான் ஐயாட்ட மண்டாடி கேட்டு வாங்கி தருகிறேன், போராடுவேன், வாதாடுவேன். அவருக்கு பத்திரிகைகள் எல்லாம் இப்படி எழுதுவாரு, நான் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆஹா, இது எங்க இருந்தோ அடிச்சாங்க, காப்பி அடிச்சுட்டு மொத்த கான்செப்டே க்ளோஸ். இப்பவுமே என்ன செய்வாரு தெரியுமா? அவருக்கு பதில வந்து தாளாட்டுவாரு. தாளாட்டிட்டு ஐயா தாங்க ஐயா 2 எலுமிச்சவங்களையும் கொடுத்துட்டு நான் மக்கா நான் மடி பிடிச்சு வாங்கிக்க. சில ஆப்பிள் கொடுத்து குழந்தை. ஆமா ஆமா, அந்த வித்தெல்லாம் அங்க நடந்தது ஒரு காலம் ஐயா. சொல்ல சொல்ல போனாக்கி அதாவது ஆக நாளடைவுல என்ன ஆகி போகும் தெரியுமா? இவரு ஐயாவுக்கு புரோக்கரு, இவர்கிட்ட போனாக்கி ஐயாட்ட கேட்டு இங்க வாங்கி கொடுத்துருவாரு. நம்ம ஐயா வழிபடாதையா சொல்லுது? அப்படி வரவே கூடாது, நேரடியா இறைவன் நம்மளே கும்பிடலாம் ஐயா. உங்க கண்ணீர் சிந்தனை ஐயா, நீங்க தான் வருத்தப்படணும். உங்க கர்மத்தை தொலைக்க நீங்க தான் வருத்தப்படணும். இதயத்துல இருந்து கேட்கணும். அப்பந்தான் அவர் வந்து கொடுப்பாரு. இன்னொருத்தருக்காண்டி நான் போய் நின்னாக்கி அந்த கர்மாவில யாரையா தூக்கி சமக்கணும்? உங்க கர்மாவை நான் தூக்கி சமந்துக்கிட்டு அவனுக்கு இதெல்லாம் கொடுன்னு சொன்னா யாரையா தூக்கணும்? ஒருத்தருக்கு கஷ்டத்தை நான் தாங்கிக்கிறேன், நீங்க அவனுக்கு பலன் கொடுன்னு சொன்னாக்கி எவ்வளவு முட்டாள்தனமானது. அடுத்த ஆளுக வேலையை நம்ம எடுத்து அப்ப குடும்ப பொறுப்பெல்லாம் சிதைஞ்சு போயிடும். ஐயா, இந்த கோயிலுக்கு போ, இந்த சாமி தூப்பு போ, அம்பலப்பதிக்கு போ, எல்லாம் போ, சாமியை கும்பிடு, சாமி உன்னை காப்பாத்துவாருன்னு சொல்றது ஒண்ணு. நான் அவர்கிட்ட எல்லாம் கேட்டு ரெக்கமெண்ட் பண்ணி உனக்கு நான் வாங்கி தரேன். இது பலருக்கு புரோக்கரேஜ் இல்ல ஐயா, புரோக்கரேஜ். அதுக்கு ஐயா அந்த வெளிநாட்டு மதத்துக்கும் இதுக்குள்ள வேறுபாடுல இது ஒரு பெரிய ஒரு இதுல ஐயா. பாவ மன்னிப்பு இங்க கிடையாது, எல்லாம் நம்ம நேரடியா பேசணும் ஐயா. வழிபாட்டோட சிறப்பு என்ன தெரியுமா ஐயா? இதுக்கு முன்னுக்குள்ள இந்த வழிபாட்டுல வந்து சுக்லாம்பரதம் விஷ்ணு விருந்தன்னு ஒருத்தர் வந்துட்டு சொல்லுவார், மக்கள் கேட்டுட்டு இருப்பாங்க தீபாரதனை. இப்போ மக்களே வந்துகிட்டு மந்திரத்தை எல்லா மக்களும் சொல்லணும், புரோக்கரேஜ் கிடையாது. நேரடியா நம்மளே நேரடியாட்டு சொல்றது. ஒரு கோயில 500 பேர் இருந்தா 500 பேர் உச்சி படிப்பு படிக்கணும். அந்த இறைவனுக்கு நமக்கு நேரடி எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுது. முகப்படிப்பு படிக்கணும் எல்லாருக்கும் வந்துட்டு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுது. இவர் தட்டி பறிச்சுக்கிட்டு நான் வந்துட்டு ஐயாட்ட மண்டாடி வாங்கி தந்துருவேன். நல்ல கலெக்ஷன். இவரு அவருக்கு அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க? அவரை பார்த்தா போதும், அவரை பார்த்தாகி கதை நடந்துரும். நல்ல செம கலெக்ஷன். சரி, இப்படி ஒரு ட்ராக். ஆமா, இப்படி கோயம்புத்தூர், சென்னை, திருப்பூருக்கு எல்லாம் போயிட்டு நான் கோயில கும்பாபிஷேகம் நடத்த போறேன் அப்படி இப்படி எல்லாம் ஒரே கலெக்ஷன். அதுல எந்த குறையும் கிடையாது. ஐயா நீங்க கலெக்ஷன் பண்ணுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனா ஐயா வழியில நீங்க ஒரு புரோக்கராட்ட ஐயாவுக்கு புரோக்கரா இருந்து செய்யறதெல்லாம் எத்தனை நாள் நிக்கணும்னே தெரியாது. சரியா? தவறான கருத்துக்களை விதிக்காங்க. அடுத்தது என்ன, அவர்கிட்ட ஒரு 5-6 கேள்வி கேட்கணும். ஐயா நான் வாசுறேன் ஐயா. ஐயா சிவசிவா ஐயா திரு சிவச்சந்திரன் அவர்களே, நீங்க 10 வயசுல இருந்தே 7 வாசித்திருக்கேன் எல்லாம் சொல்லி பல பின்னெல்லாமும் சாதிச்சிருக்கீங்க. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க சொல்ல முடியும். நீங்க கண்டிப்பா பதிவு பண்ணணும். ஐயா சிவசிவா அரகரா என்றால் பொருள் என்ன? இதில் ஐயா என்றால் யார்? இது ரொம்ப முக்கியம். ஐயா என்றால் யார்? அவர் விளக்கணும். அவர் விளக்கணும் இல்லையா? இதுல ஐயா என்றால் யார்? மௌனி கல்யாணம் என்றால் பொருள் என்ன? இவரு நிறைய மூர்த்தெல்லாம் முடிச்சு வச்சிருக்காரு. ஆமா 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 ஆமா, அதெல்லாம் சிறப்பு தான். ஆனா வந்துட்டு மௌனி கல்யாணம் என்னன்னு சொல்லணும் இல்லையா? அதுக்கு விளக்கம் சொல்லணும். பொன்மேனி கூடு கிடையாதுன்னு 15 வருஷத்துக்கு முன்னுக்கு சொன்ன காரணம் என்ன? இப்பொழுது சாமிதோப்பு ஏட்டில் உள்ள சம்பூர்ண தேவன்தான் வைகுண்டம் என்பதை மாற்றி நாராயணர் வைகுண்டம் என்று சொல்லுகின்ற காரணம் என்ன? ஐயா இவரு இப்ப அங்க சாய்ந்துட்டாரு, எங்க சம்பூர்ண வைகுண்டம் சாய்ந்துட்டாரு. ஏன் தெரியுமா? அப்பதானே இவரே நாளை கடவுளை கும்பிட முடியும். இவரா அடுத்தது ஆமா 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 ஆமா. இப்ப ஆசை ஐயா முதல்ல இவரு வந்துட்டு யாரெல்லாம் வசப்பாடினார்னாக்கி பூஷித குரும்பாரு, முத்துக்குட்டி பூச்சக்குட்டியும் பாரு. ஐயா நம்ம வந்து
20 வருஷத்துக்கு மேலாட்டு அவரை வந்து கச்சேரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். இடகாலகட்டத்துல உள்ளவங்களுக்கு அது தெரியாது. இன்னைக்கு அவர் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அவதார புருஷரா தெரியலாம், நமக்கு ஆரம்பத்திலே தெரியும் இவர் என்னெல்லாம் பேசினாருன்னு. சாமி தோப்ப பழிச்சே தான் வளர்ந்தாரு. கடைசியில எதெல்லாம் பழிச்சாரோ அதெல்லாம் அவரை தூக்கி வச்சுக்கிட்டாரு. இப்ப திருந்தின மாதிரி மேல போற ஐயா, இந்த குருவை வந்து அவர் கிண்டல் பண்ணியே இருந்தாரு ஆரம்பத்துல. யாருக்கு காலையில விழக்கூடாதுன்னா ரொம்ப இதான் சொல்லுவாரு. கடைசியில அனைத்தையும் தனதுக்கு வசமாக்கி கொண்டாரு. இவர் இப்ப ஆசி வழங்கக்கூடிய அளவுல இருக்காரு. இல்ல இவரு ஒரு சில மேடைகள்ல திருமேனி தொழுத கையா மறுமேனி தொழுவதில்லை அப்படியெல்லாம் பேசுறாரு ஐயா. தான் எனக்கு அதெல்லாம் கேட்டா ஒரு புல்லரிப்பு வரும் ஐயா. அது பாட்டுக்கு அவரு நல்லா பாடினாரு, அது வேற. நான் என்ன கேட்கிறோம்னாக்கி, பொய்யும் புரட்டுமா சொல்லிட்டு எதுக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்ல எல்லாரும் இந்த தகவல்லாம் வாட்ஸ்அப்ல நமக்கு மக்கள் கொடுக்கறது என்னன்னா, 15 வருஷத்துக்கு முன்னுக்கு துவாராகமதியில வந்து நின்னுக்கிட்டு பொன்மேனி கூடு கிடையாது, இவங்கெல்லாம் வந்து ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதே பொன்மேனி கூடு இருக்குங்கிறது மாதிரி அந்த ஏடு சரின்னு அவர் சொன்னதெல்லாம் சரி. இப்ப கலியுகம் அழிந்து போச்சுன்னு சொன்னா, திரு சிவச்சந்திரன் அவர்களே, உங்களுடைய நிலைப்பாடுதான் என்ன? நேற்று ஒரு பேச்சு, இன்று ஒரு பேச்சா, நாளைக்கு ஒண்ணு சொல்றாரு. ஆமா, அவதார புருஷன். ஆமா ஐயா. இவன் ஏன் சம்பூர்ண தேவன் வைகுண்டான்னு ஒத்துக்கிட்டு இவர் போறாருனாக்கி, நாளைக்கு தனக்கும் என்ன செய்யணும்? அவதார புருஷன் ஆசை வந்துட்டு யார விட்டுட்டு. ஆனா அது நடக்குமா ஐயா? இணையாட்டு வைகுண்டருக்கு இணையாட்டு வைக்க முடியுமா ஐயா? ஏக இறைவனுக்கு இணை கிடையாது. இல்லையா? அதனால ஐயா, நீங்க திறமையான ஆடு, உங்களுக்கு வந்து இதெல்லாம் தெரியும்னாக்கி நீங்க வந்து பதிவிடுங்க. இல்ல உங்க ரசிகர்கள் எல்லாமே வந்துட்டு இதை பதிவிடட்டு. திரு சிவச்சந்திரன் அவர்கள் மூலமாக நான் வந்து என்ன செஞ்சுட்டேன்? அவதாரத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. மௌனி கல்யாணம் விளக்காரத்தி எல்லாமே விளக்கத்தை சொல்லுங்க என்னையா, சரியா? இப்போ நம்ம வந்து ஏட பத்தி சொல்லுவோம் ஐயா. சிவமே 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 சிவமணியே, தவமே 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 தவப்பொருளே, சீரான கன்னி செய்குமரி நன்னாட்டில் பாரான தட்சணத்தில் பதித்தாமரை. பதித்தாமரை ஊரில். பதினா என்னையா? பதினா கோயில் இருக்குது, ஆலயம். அப்ப தென்தாமரை குளத்துல என்ன இருந்திருக்கு? பதி இருந்திருக்கு. தாமரை ஊரில். அடுத்தது வாங்க. ஆண்டான ஆண்டு 1010 கண்டானை கண்டேன் கார்த்திகை மாதமதில் தேய்தி 27 சிறந்த வெள்ளி நாளையிலே கதிரவன் உதிக்கும் முன்னே கன்னிகா லக்கணத்தில் தோத்திரம் என்று சுவாமிதனை தொழுது ராத்திரி தூக்கம் நான் உறங்கும் வேளையிலே. ஐயா, இந்த பதி இருக்கு இல்லையா, இந்த பதில வந்துட்டு யார் இருக்கா? ஹரிகோபாலன் சீடர் வந்துட்டு இருக்கா. இரவு மணிக்கு எத்தனை மணிக்கு? சாமத்துல 12 மணிக்கு சாமியை கும்பிட்டுட்டு உறங்குறாரு. நீ எங்க போட்டிருக்கான்னு பாரான தெச்சனத்தில் பதி தாமரை ஊரில். தாமரை ஊர்ல இருக்கக்கூடிய பதில வந்துட்டு ஹரிகோபாலன் என்ன செய்யறாரு? சாமியை கும்பிடுறாரு. பொருள் புரிஞ்சாயா? புரிஞ்சல. அவரு வீட்டுல வச்சு எழுதல. தாமரை ஊர்லன்னு நம்ம ஏடு சொல்லுது, சாமி தோப்பனி நம்ம ஏடு சொல்லல. நல்லா புரிஞ்சிடுங்க. தெச்சனத்தில் பதி இல்ல வச்சுட்டு என்னது? தோத்திரம் என்று சாமிதனை தொழுது ராத்திரி தூக்கம். இதுல 1010. ஆமா, அது ஆண்டு. இங்க வாங்க. ராத்திரி தூக்கம் நான் உறங்கும் வேளையிலே நாதன் என் அருகில் நலமாக வந்திருந்து சீதமுடன் என எழுப்பி செப்பினார் காரணத்தை. நாதன்னா யாரையா? நாதன் அப்படின்னா நாராயணனை சொல்லுவாங்க, இறைவன் நாத வடிவாக இருப்பதை சொல்லுவாங்க. இப்போ நல்லா கேட்டுடுங்க. நாதன் என் அருகில் வந்திருந்துன்னு சொன்னாங்க. அந்த இடம் வந்து நாராயணசாமி கோயில். அப்ப நாராயணர் தான். நாராயணர் வந்துட்டு இது யாருடைய அவதாரம் ஐயா? மகாவிஷ்ணுடைய அவதாரம். அப்படித்தானே? இந்த ஏடு யாருடைய சொந்தமே? யாருடைய ப்ராப்பர்ட்டியா? மகாவிஷ்ணுடைய ப்ராப்பர்ட்டி. அப்படிதான் நம்ம வந்து முன்மொழிஞ்சிட்டே வரோம். அப்படித்தானே? இப்ப நம்மகிட்ட இருக்க ஏற்றின்படி வந்துட்டு அவர் பதில இருக்கும்போது திருமால் வந்து எழுப்பி சொல்றாரு. அடுத்தது வாங்கய்யா. சீதமுடன் என எழுப்பி செப்பினார் காரணத்தை காப்பில் ஒரு சீரும் கனிவாய் மிக திறந்து தாப்பிரியமாக சாற்றினார் எம்பெருமான். எம்பெருமான் வந்துட்டு அவரு வந்து திருமால் வந்துட்டு சொல்றாரு. அடுத்த வாங்க. மகனே எந்தன் வாய்மொழியை வகுக்க காண்டமதுக்கும் முகமோர் அறிய உரை ஊனும் முதல் காப்பாக அதில் மேல் நடப்பு உன் அகமே நான் இருந்து சரிசமனாய் வகுப்பே நாதனும் தானே எழுது காண்டம் என்றார். நாதன் அப்ப யாரையா? திருமால் எழுதக்கூடிய காண்டம். நீ வந்து என்ன செய்யணும்?
எழுத நீ எழுதணும். உன் உள்ளத்துல இருந்து உன்னை இயக்குவது நான். நாராயண யாரு சரி சமமாட்டு யார் எழுதுவா? ஆதி நாராயண மகாவிஷ்ணு எழுது எழுதுறாரு. அடுத்தது வாங்க. நான் உரைக்க நீ எழுதி நாடு 14 அறியும், யான் உரைக்க நீ எழுதி ஆன சான்றோர்கள் முன்னே வாசிக்க கேட்டு வைகுண்டர் ஒப்பிடுவார். அதாவது நான் வந்து திருமால் சொல்றாரு, இப்படி எழுதணும், நீ எழுதணும், நீ வந்துட்டு நாடு 14 அறியணும், நீ வாசிக்கும் போது வைகுண்டர் பார்த்து அதை வந்து சரி தப்புன்னு சொல்லி உனக்கு எழுத்து பிழை இருக்கலாம் எது இருக்கலாம் உனக்கு வந்து சரி பண்ணி தருவாருன்னு சொல்லிட்டு இதான் இந்த ஏட்டோட நம்ம ஏட்டோட இது. ஐயா நம்ம ஏடை எழுதும் போது ஹரிகோபாலனுக்கு வயசு எத்தனை தெரியுமா ஐயா? இது யாரும் இதுவரை நான் கேள்வி கேட்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை ஐயா. நீங்க சொன்னாதான் தெரியும் ஐயா. நம்ம ஏடு எழுதும் போது ஹரிகோபாலனுடைய வயசு 11. 11 வயசுல எழுதியிருக்காரு. 16 வயசு வரை எழுதியிருக்காரு. 5 ஆண்டுகள் எழுதியிருக்காரு. 6 ஆண்டுகள். 11 வயசுல இருந்து 16, 11, 12, 13, 14, 15, 16, 6 ஆண்டுகள் எழுதியிருக்காரு. புரிஞ்ச? 6 ஆண்டுகள் அந்த வயசு குறிப்பா ஆமா. தெளிவா. அவர் ஜீவ சமாதி அடைஞ்ச ஆண்டு எத்தனை தெரியுமா ஐயா? அதெல்லாம் தெரியல ஐயா. நீங்க அவரு தன்னுடைய 23வது வயசுல ஜீவ சமாதி அடைஞ்சார். 23 வயது. ஐயா கூட அவதாரத்துல முடிவு வரைக்கும் அவர் கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணல. அந்த ஏடு எழுதுனது 1010. அப்ப அந்த 10ல இருந்து 16 வர புரிஞ்சலையா? 18 வருஷம் ஐயா அவதாரம். உங்களுக்கு புரிஞ்சலையா? அவதாரம் நடக்கும் போது இவருடைய வயசு வந்துட்டு 9. அவதார நேரத்துல இவருக்கு வயசு 9. 10ல எழுதுறாங்க. அப்ப எந்தனது இவருக்கு வந்து வயசு எவ்வளவு? 11. 2 வருஷம் தாண்டி. சரிதான். ஆமா, இவரோட 11 ஆச்சா? 16ல வந்து என்ன நடக்குது? இந்த ஏடு எழுதி முடிக்கப்படுது. இப்போ ஐயா வைகுண்ட லோகம் போகும்போது ஹரிகோபாலன் வந்து தேம்பி தேம்பி எழுதினாருங்கிறது கட்டுக்கதை ஆகி போச்சா? அது இவர் பார்த்த மாதிரி எழுதி திரு பால ஜனாதிபதி அவர்கள், திரு சிவச்சந்திரன் அவர்கள்லாம் என்ன அழகா கதை இழந்து விடுறாங்கப்பா. ஐயா அவரு இந்த ஜீவ சமாதி அடைஞ்சு போயிட்டாரு ஐயா. ஐயா ஜீவ சமாதினா என்ன தெரியுமா ஐயா? அதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா. அதனுடைய உயிர் வந்து இறைவனுக்கிட்ட ஐயா அந்த சமாதிக்குள்ள ஜீவன் இருக்கும். அந்த ஜீவன் வந்து என்ன செய்யறதுன்னா மறுபிறப்புக்கு போகாது. தன்னையே அதுக்குள்ள அடங்கி ஒடுங்கி இருக்கும் அப்படின்னு. ஆமா. இந்த ஜீவ சமாதியில போய் வழிபடும் போது இந்த ஜீவன் வந்துட்டு சிவன்கிட்ட நேரடியா போய் தொடர்பு கொண்டு இங்க வரவங்களுக்கு என்ன தேவையோ அது அங்க கேட்டு வாங்கி கொடுக்கும். ஒரு ரிசீவர் மாதிரி அவங்க நமக்கு தேவைகளை இறை மூலம் நமக்கு அதை பெற்றுக்கலாம். அதான் ஜீவ சமாதி வழிபாடோட இது. சரியா? இப்போ இவங்க சொல்ற கட்டுக்கதை எப்படின்னாக்கி ஹரிகோபாலன் கடைசியா பாஞ்சாலங்குறிச்சியில எழுதுனது வந்து ஜீவ சமாதி ஆனால் இப்போ திரு சிவச்சந்திரன் அவர்கள் சொல்லணும் எத்தனை வயசுல பாஞ்சாலங்குறிச்சியில போய் எழுதினாருங்கிறதெல்லாம் சொல்லணும். இந்த ஜீவ சமாதி அடையக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, நீங்க எனக்காகும் பெயர்களை இனங்கேழு மாமுனின்னு சொல்லி பூஜை புனஸ்காரம் இல்லைன்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா ஆமா. அதெல்லாம் இந்த மாதிரிப்பட்ட கேட்டகரிக்கு சொல்லப்பட்டதுதான். அவங்களுக்கு நம்ம பூஜை மாடு மண்ணுறவை வணங்கி தெரியார்கள் சொல்றது இல்லையா? இந்த மாதிரிப்பட்ட இந்த ரிஷி கேட்டகரியில வராங்க இல்லையா? இந்த ரிஷி கேட்டகரி தான் வந்துட்டு ஜீவ சமாதிக்கு போவாங்க. இந்த ரிஷி கேட்டகரி உள்ளவங்க வந்து இந்த மாதிரிப்பட்ட வழிபாடு எல்லாம் செய்யண்டாம். அவங்க வந்து பூஜை அதாவது போட்டி நிக்க வேண்டாம், பூ போட்டு போட்டி நிக்கண்டாம், என்ன செய்யணும் மாடு மண்ணுறவை வணங்கி நிக்கண்டான்னு சொல்றதுதான் இந்த ரிஷி கேட்டகரி தான் ஜீவ சமாதிக்கு போவாங்க. அவங்க தன்னை இறைவனோடு ஒப்பித்து அப்படியே அமைதியா இருப்பாங்க. சரியா? இப்போ இந்த ஜீவ சமாதி இப்படி ஆனவர் வந்துட்டு பாஞ்சாலங்குறிச்சியில போய் எந்த வயசுல எழுதினாருன்னு திரு ஜீவன் சிவச்சந்திரன் அவர்களும் திரு பால ஜனாதிபதி அவர்களும் சொல்லணும் இல்லையா? அவங்க இத ஒரு வெளிப்படையா மக்கள் மத்தியில சொல்லணும் இல்லையா? இருக்காங்க. அப்ப விளக்கம் கொடுக்கணும் இல்லையா? வழிபாட்டுக்கு அதனையா சிறந்தது இல்லையா? அவங்க எல்லாம் தன்னை ஒரு பப்ளிக் ஃபிகரா காணிக்கிறாங்க. நம்ம பப்ளிக் ஃபிகர்கிட்ட வந்துட்டு கேட்கிறோம். அவங்க வீட்டுக்குள்ள இருந்தா நம்ம கேட்க முடியாது. அவங்க பப்ளிக்ல வந்து சொல்லும் போது வந்து இவங்க வந்து நம்ம கேள்வி கேட்கிறோம், அவங்க சொல்லணும் இல்லையா? இது முற்றிலும் புதிய செய்தி. பாஞ்சாலங்குறிச்சியில ஏடு எழுதுனதாகவும் ஐயா இதே மாதிரி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா. கடைசி காலத்துல பெரம்போச்சு ஐயா அடிச்சதாட்டும் அவர் தலையில வந்துட்டு அயில திருட்ட தூக்கிட்டு அலைஞ்சதாட்டெல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் கதை சொல்லுவாங்க. நிறைய பேர் இடத்துல நம்ம கேட்டிருக்கோம். ஆனா உண்மை நிலவரம் இதுதான். 23 வயசுல ஐயா அகில திரட்டு வந்து ஒருத்தர் தூக்கிட்டு தலையில தூக்கிட்டு போறக்கூடிய பொருள் ஐயா. அது என்ன ஒரு ஜீவ அமிர்தம் ஐயா. ஐயா நீங்க இதை படிச்சு பார்க்கும்போது அந்தர கையலாயன்லாம் உண்டு. அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க
எப்படி அவர் டெலிவரி கொடுத்தாரு? நான் ரொம்ப ஆச்சு, 11 வயசுல இருந்து 16 வயசு வரைக்கும் அவர் அது எப்படி பிரசன்ட் பண்ணாரு? மிகப்பெரிய ஐயா. நீங்க கேட்க கேட்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு. 11 வயசுல இருந்து அந்த ஆமா ஐயா. ஐயா, தென்தாமரை குளம் பதிக்கும் ஹரிகோபாலனுடைய வீட்டுக்கும் 200ல இருந்து 250 அடிதான் வித்தியாசம். அந்த அளவு கரெக்டா சொன்னீங்க. அவ்வளவு கேப்ல அவரு அவ்வளவுதான். நம்ம நூல் செம்மையா சொல்லியா, பதி தாமரை ஊரில். பதினா கோவில்ல வச்சு எழுதப்பட்டது. அவரு எழுதுனது கோயிலுக்கா வேண்டி, சுய தேவைக்கு கிடையாது. அவர் அதை தூக்கிட்டு தெரியவே முடியாதுயா. அற்புதமா, அதாவது நம்ம நீங்க ஹரிகோபாலன் வந்து அதை தூக்கிட்டு திரியவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எழுதப்பட்டது அதுக்கு. அவர் கடைசி நேரத்துல வைகுண்டம் புலவும் போகும்போது இவங்க எல்லாம் வந்துட்டு ஏதோ நின்று பார்த்தது மாதிரி அவரே அதுக்கு முன்னுக்கே போயிட்டார். ஜீவ சமாதி அடைஞ்சு முடிச்சு. கடைசி வரைக்கும் ஹரிகோபாலன் வந்துட்டு அவதாரத்தை கூட டிராவல் பண்ணவே இல்லை. இதெல்லாம் புது செய்தியா இருக்கு. நான் இங்க பாராயணம் பண்ணும்போதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஹரிகோபாலரு இங்க வந்தாரு, அங்க போனாரு, பிள்ளை பார்த்தாரு, கல்யாணம் ஆச்சு, அங்க இங்க இதெல்லாம் இவங்க போயிட்ட பெசையல் தான். அவருக்கு வந்து 17 வயதுல வந்துட்டு திருமணம் நடந்தது உண்மை. அதுல மாற்று கருத்து ஒண்ணும் கிடையாது. 23 வயசுல அவர் ஜீவ சமாதி ஆயிட்டார். இப்ப வந்து என்ன தெரியுமா, இந்த கட்டுக்கதைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஒரே வழிதான். அது தென்தாமரை குளத்துல இந்த பதிவுகளுடைய முக்கியமான விஷயங்கள் இருக்கலாமா ஐயா? ஐயா, முற்றுப்புள்ளி வைக்கணும்னாகி இப்போ தென்தாமரை குளத்துல வந்து நிகட்டு ஐயாவளி ஆய்வு மையம்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? ஆமா. இப்போ நம்ம லெட்டர் பேடல் அளவுல இருக்குமா, செயல்பாடு அளவுல இருக்குமான்னு பார்த்துதான் இருக்கு. அத ஹிஸ்டரி ஆராய்ஞ்சு பார்த்தா தெளிவான தகவல் வந்து. ஐயா, இதுல கூடுதல் பொறுப்பு அவங்களுக்கு தான். அவங்க போர்டு வச்சிருக்காங்க, அகிலம் தந்த பதினி. இந்த கிளாரிட்டியை யாரு கொடுக்கணும்? அந்த தென்தாமரைக்குள்ள பதிவு நிர்வாகத்தை கொடுக்கணும். அவங்கதான் கொடுத்து ஆகணும். இப்போ அதை தவிர்த்து வந்துட்டு வேற யாருமே இது பண்ண முடியாது. இப்ப நமக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு, நம்மகிட்ட உண்மை உருவல் இருக்குன்னு சொல்றோம். ஆனா அவங்க பயன்படுத்துறது எது? முத்துக்குட்டி வைகுண்ட இடம் தான் அவங்க பயன்படுத்துறாங்க. தென்தாமரை குளத்திலே இவங்களே அவங்க அதை தான் பயன்படுத்துறாங்க. அவங்களே கல்லதான் சுமந்துட்டு இருக்காங்க. அவங்க அதை தான் பயன்படுத்துறாங்க. இப்போ அவங்க கிட்ட கேட்டு அவங்க வந்துட்டு இனி அவங்க வந்து தெளிவடைஞ்சு அவங்க வந்து இனி உலகத்துக்கு கரெக்டான ப்ரொசீஜர் இதுவரைக்கும் நடந்தது போட்டு இனி வந்து இந்த குழப்பத்து இருக்கு இல்லையா, இந்த அவர் அங்க சுமந்துட்டு போனாரு, இங்க சுமந்துட்டு போனாரு, அந்த ஏடு இந்த ஏடு, தாமரவளத்து ஏடு, சாரி சாமிதோப்பு ஏட்டுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது யாருனாகி தென்தாமரை குளத்து பதியினர் வந்துட்டு ஐயாவளி ஆய்வு மையம் மூலமாக ஆய்வு செய்து ஃபைனல் டிசிஷன் இதுதான். அதுக்கு முழு தகுதியும் முழு உரிமையும் அவங்களுக்கு உண்டு. அவங்க ரெண்டு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். ஒண்ணு ஏடை பற்றி உள்ள விஷயம், இன்னொன்னு இந்த ஹரிகோபாலனை பற்றி உள்ள விஷயம். முழு தகுதி ஏன் திருமையா அவங்க போர்டு போட்டிருக்காங்க, மூலப்பதினு போட்டிருக்காங்க, பல விஷயங்களை வச்சிருக்காங்க. ஆனா அவங்க அது எதுவுமே ஆக்டிவேட் பண்ணாம அப்படி இருந்தாங்கன்னா சாமிதோப்புக்காரங்க சொன்னதுதான் கரெக்ட், முத்துக்குட்டி தான் வைகுண்டர்னி கால ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும். ஐயா, இந்த தென்தாமரை குளத்து பதிகாரங்களுக்கு இன்னொரு வந்து பொறுப்பு என்ன தெரியுமா ஐயா? இந்த திருமாலுடைய அவதாரத்தை வந்துட்டு வழிபாட்டுல இல்லாதவங்கிட்ட கொண்டு போகக்கூடிய பொறுப்பு இவங்களுக்கு தான் இருக்கு. இதையெல்லாம் சொல்லி மக்களுக்கு ஐயா, இப்ப நீங்க வந்து கிறிஸ்தவ மதத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா. ஆனா நீங்க வழிபாட்டுக்குள்ள போகல. அதே மாதிரி வந்துட்டு வைகுண்டர் அவதாரத்தை பத்தி மக்கள் கேள்விப்படணும், அவங்க வழிபாட்டுக்குள்ள வரட்டாலும் பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரே ஆளு யார், நபர், ஒரே பதி எதுதான் இருக்கு? தென்தாமரை குளம் தான். அதுதான் அகிலம் தந்த பதி, ஐயாவுடைய தாய். முழுமையான பொறுப்பு ஐயா. அவங்க யாருக்கும் அவங்களை யாரும் நிர்பந்திக்க முடியாதுயா. அவங்க அவங்களுடைய ஒரு தனித்தன்மை இருக்குயா. அவங்க தனித்தன்மை நிலைநாட்டுவாங்களா என்னது இன்னும் ஒரு 6 மாசத்துல தெரியும். அது ஐயா அவங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து அதை வந்து வெளிப்படுத்தணும். அதாவது எந்த ஏடு உண்மையானது, நாரணர் எந்த ஏட்டுல வருகிறார் அது உண்மைங்கிறது டிக்ளேர் பண்ணி நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கிறது. இந்த ஒரே முகமான பாராயணத்தை டிக்ளேர் பண்ணுவது. ஆமா, பல்முகம் கிடையாது. நல்லா தெரிஞ்ச நாராயண வைகுண்டமாகி ஒரே முகமான பாராயணத்தை டிக்ளேர் பண்றது எல்லாமே அந்த ரைட்ஸ் எல்லாம் அவங்க சொன்னா எல்லாரும் கேட்பாங்க. வேற வழியே கிடையாது. ஐயா, என்னை 150 பதிக்கு மேல இருந்துன்னுட்டு திருமணம் பதமா எடுத்துட்டு அயோத்திக்கு அனுப்பணும்னு சொன்ன உடனே எல்லாரும் செஞ்சுட்டாங்க. 150 பதிக்கு மேல. ஆமா, இவங்க டிக்ளேர் இவங்க எண்ணம் வந்து 108.
ஆனா மோர் தென் 150ன்னு சொல்றாங்க. ம். சோ மக்களுடைய நம்பிக்கை எல்லாம் எதுகிட்ட இருக்குது? தென் தாமரை குளத்திட்ட தான் இருக்குதே தவிர சாமி தோப்புல கிடையாது. கிடையாது. இப்ப இது நம்முடைய அந்த நோக்கம் அகில அந்த பதிக்க நோக்கத்தை வந்து நம்ம வெளிப்படுத்துறோம். அது வந்து அவங்க வந்து இந்த ஐயாவளி ஆய்வு மையம் மூலமாக ஒரு 6 மாசத்துல அவங்க ஆய்வு செய்து அதை வந்து என்ன செஞ்சிடணும். ஐயா நம்ம வந்து எங்கிட்ட கேட்டா நான் எனக்குள்ள ஏற்றுக்குள்ள சிறப்ப சொல்லிடுறோம். நான் ஏற்கனவே வந்து அவதாரம் சொல்லியாச்சு. இப்போ ஐஎஃப்எஸ் அமைப்பினர் அவதாரம் சொல்லல, என்னைக்கு சொல்லல. ஐயாவளி மக்கள் இயக்கம் சொல்லல. வேற நிறைய இயக்கங்கள்லாம் இருக்கு, யாருமே அவதாரம் சொல்லல. இந்த உலகத்திலே பிரபஞ்சத்திலே அவதாரம் சொன்ன ஒரே ஆளு நான் தான். நீங்க தான் சொல்லியிருக்குது, அது தெளிவுபடுத்தியாச்சு. இப்ப இவங்க எல்லாம் என்ன செய்யணும்னாக்கி, ஐயா நான் கற்ற நூல்படி சாமி தோப்புக்காரங்களும் சொல்லணும், நாராயணர் வைகுண்டமா எல்லாம் சொல்லி வச்சு இவங்க ஆய்வு பண்ணணும். இவங்க பல நூல் இருக்கு, இதுக்கு முந்தைய எழுதின விவேகானந்தன் அவர்களின் நூல், பல நூல்களை படித்து சாராம்சம் வச்சு எந்த நூல் நாராயணர் வைகுண்டம் ஆனாரோ அதுவே சிறந்த நூல்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணணும். அகில உலகத்துக்கும் டிக்ளேர் பண்ணணும். ஆய்வு மையத்தினுடைய நோக்கம் அது. கரெக்டா. அடுத்த 2வது நோக்கம் அரிகோபாலர் சீடருடைய வரக்கூடிய தலைமுறையினர் வந்துட்டு தடுமாறக்கூடாது. இனி காலகாலமாட்டு இது இருந்துட்டு இப்படி வாட்ஸ்அப்ல குரூப்ல சண்டை போட்டோம், ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு இவங்க வந்துட்டு எல்லாரையும் இந்த இதுல ஆர்வம் உள்ள ஆளையும் கூப்பிட்டு நீங்க ரிட்டன் ஆட்டு அவதார கதை சுருக்கத்தை எழுதுங்க, வரி பை வரி எழுதுங்க, இல்லைன்னா ஆடியோ நீங்க ரிலீஸ் பண்ணுங்க, வீடியோ ரிலீஸ் பண்ணுங்க, ஒத்து வச்சு பார்ப்போம் யார் யார் எந்தெந்த இதுல இருக்குது எல்லாம் பார்த்து வச்சு ஃபைனல் டிசிஷன் எடுத்து. ஏன்னா ஏடுதந்த பதியோடைய நிர்வாகம் இல்லையா? ஆமா. அதனால அவங்க வந்து என்ன செய்யணும், கண்டிப்பா இதுல தலையிட்டு ஒரு சுமூகமான ஒரு சூழலை வரும் எதிர்கால சந்ததியினருக்கு அவங்க கண்டிப்பா ஏற்படுத்த வேண்டும். இது அகிலத் பிரிட்டுக்கு நீங்க சொன்னது. இதே மாதிரி அந்த அரிகோபால சீடருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஒரு சின்ன குறும்புத்தகமா போட்டு மக்களுக்கு அதாவது ஐயா நீங்க அரிகோபாலன் சீடர் வந்து எதை எழுதினாருன்னு டிக்ளேர் பண்ணணும்ல ஐயா. இன்னைக்கு முத்துக்குட்டி வைகுண்டர்னு எழுதினாரா நாராயணர் வைகுண்டர் எழுதினாருன்னு சொல்லணும்ல ஐயா. அரிகோபாலனுடைய பேரை வந்துட்டு இவங்க எல்லாம் வந்து பாட்டுக்காரெல்லாம் மிஸ்யூஸ்ல பண்றாங்க. அதையே நம்ம தெளிவுபடுத்தி ஆய்வுல கொண்டு வரணும். திரு சிவச்சந்திரன் அவர்களுக்கு இதுக்கெல்லாம் விட சொல்லணும். இத்தனை கேள்வி வைக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் சொல்லணும். சொன்னாதான் அவரு கண்டென்ட் உள்ள ஆளுன்னு தெரியும், இல்லைன்னா அவர் கண்டென்ட் இல்லாத ஆளுன்னு தெளிவாகி போதும். இது தனிப்பட்ட லாபத்துக்கோ தனிப்பட்ட ஆதாயத்துக்கோ இது சொல்லப்படுவதில்லை. பொதுவான கருத்து, பொதுவான மக்களுக்காக, நாட்டு மக்களுக்காக குழப்பமில்லாத வகையில் சொல்வதற்காக சொல்லப்பட்ட கருத்து. சரியா? எல்லா மக்களுக்கும் அது சரியான செய்தி. ஆமா. இனி முடிவு யாரு கையில இருக்கு? தென் தாமரை குளத்து ஐயாவளி ஆய்வு மையத்தின் கையில தான் எல்லாமே இருக்கு. இது நிறைய பேர் அதுல பங்கேற்று மக்களுக்கு ஒரு ஒளியை கொடுப்பாங்க. கண்டிப்பா